சென்னையில் வெளுத்து வாங்கிய கனமழையால் கொரட்டூர் பகுதி சாலைகளில் மழை நீருடன் கழிவுநீரும் சேர்ந்து ஓடுகிறது. தற்போதைய செய்தியாக பார்க்கிறோம். சென்னையில் வெளுத்து வாங்கும் கனமழையால் கொரட்டூரில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து சாலைகளில் தேங்கியுள்ளதால் மாணவர்கள், பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னையில் பரவலாக பல இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. தற்போது கொரட்டூரில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து சாலைகளில் தேங்கியுள்ளதால் மாணவர்கள், பொதுமக்கள் அவதியடைந்து உள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். பார்த்திபன், முழு விவரம் என்ன? காயத்ரி, தற்போது சென்னை கொரட்டூர், அம்பத்தூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக மழை பெய்து வருகிறது. பெய்து வரக்கூடிய மழையின் தாக்கமாக ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம், பிரதான சாலைகள்லாம் மழைநீர் மூழ்கி இருக்கிறது. தற்போது நம்ம பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் சென்னை கொரட்டூர் பகுதி உட்பட்ட நசரத் அவென்யூ 30வது தெரு என்று சொல்கிறார்கள். இந்த தெரு பகுதிகளில் முழுவதுமாகவே அந்த மழை நீருடன் கழிவுநீர் கருப்பு நிறத்தில் தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. கடும் துர்நாற்றம் வீசுவதாகவும் அந்த கடந்து செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. குறிப்பாக அந்த பகுதியில பள்ளி முடிந்து செல்லக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் கடும் சிரமத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அந்த இடத்தை கடக்க முயற்சிக்கும் போது கடும் கழிவு நீர்ல அச்சத்துடனே கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இது பெருநகர் சென்னை மாநகராட்சி அம்பத்தூர் மண்டலம் 7க்கு உட்பட்ட அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதிகளை தற்போது இந்த நசரத் அவென்யூ பகுதியில மக்களுடைய அவல நிலை தற்போது நம்ம காண முடிகிறது. இது உடனடியாக என்னென்றால் பெய்யக்கூடிய இந்த மழையின் தாக்கத்தினால மழைநீர் வெளியேற முடியாமல் அந்த கழிவு நீருடன் மழைநீர் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழல் தற்போது உருவாகி இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் பார்க்க முடிகிறது. எனவே பெருநகர் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் தற்போது இந்த நசரத் அவென்யூ உள்ளிட்ட மண்டல வாரிய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் சென்று அந்த அடைப்புகள், எந்த பகுதியில் அடைப்புகள் சரி செய்யப்பட்டு இந்த கழிவுநீருடன் மழைநீர் தேங்கி நிற்பதை அப்புறப்படுத்தி உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது அந்த பகுதி வாசிகளுடைய ஒரு கோரிக்கையாக பார்க்கப்படுகிறது. காயத்ரி, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன்.